கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன் கிடையாது. அந்த ஏற்றையும் ஏத்துக்கணும் சரியா. ஆனா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம், அவ்வளவுதான். யாரு என்பது என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் உதவி செய்வேன். சக்தியை நம்பினவர் கைவிடப்பட்டார். என் அப்ப சிவனோட சொத்து கண்டிப்பா என்பது இதான் என்பது கண்டிப்பா என்பது கருங்காலி பிரம்பு. இது இருக்கிற வரைக்கும் என்பது அந்த குடும்பத்துக்கு என்பது நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா இது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முக்கியமா இந்த குருடுப்பக்காரன்னு சொல்லுவாங்க. நிறைய படத்துல நம்ம சந்தானம் சிங்கம் படத்துல குருடுப்பக்கார மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. வீட்டுல இருக்க பொக்கம்மா மொக்கம்மா ருக்கம்மா எல்லாமா வெளியே வாங்கம்மா. அதனுடைய வரலாறு என்ன, எப்படி எங்க இருந்து குருடுப்பக்காரங்க வர்றாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்றத நம்மளோட இணைஞ்சிருக்கிறது அண்ணன் சோசியக்காரர். அது மட்டும் இல்லாம குருடுப்பக்காரர் அண்ணன் சக்தி அண்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ணன்ட்ட பலதரப்பட்ட கேள்வி கேட்க போறோம். எப்படின்னா மக்களை சார்ந்து, மக்கள் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல வயசானவங்க இருக்கட்டும், நைட்டு 1 மணிக்கு தான் கிராமப்புறங்கள்ல பார்க்கலாம். நீங்க நிறைய பார்க்கலாம். கிராமப்புறத்துல 1 மணிக்கு 12 ஃபுல்லா நாய் குலைக்க ஆரம்பிக்கும், சவுண்டு கேட்கும். அப்படின்னாலே குடும்பக்காரங்க வர்றாங்கன்னு பயந்துகிட்டு பிள்ளைங்க என்ன போவாங்க. பெரியவங்களுக்கு அவங்க சொல்ற வாக்கு உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் நம்புறாங்க. ஸோ அது எப்படி பயப்படாம எப்படி சுடுகாட்டுல இருந்து வர்றாங்க, அந்த ஒரு பின்னணி என்னன்றதையும் மறந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. நம்ம கிராமப்புறங்கள்ல நீங்க குருடுப்பம் சொல்லி சோசியம் சொல்லி நீங்க போவீங்கல்ல. இப்ப நாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சுடுகாட்டுல இருந்தா நீங்க சக்தி கிடைக்குது அப்படின்றத சொல்றீங்க. அதை நாங்களும் நம்புறோம். அது அதோட பின்னணி என்ன மாதிரிலாம் செயல்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மைப்பா, அது நாங்க சொல்றதுக்கு தான் நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஆள் கிடைக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். நீங்க கிடைச்சிட்டீங்க. அது உண்மை சொல்ற கேளுங்க. அதுக்கு அர்த்தம் என்பது சிவன் என்பது கண்டிப்பா என்பது சுடுகாட்டை தான் இருப்பார். சிவன் காளிதான் சுடுகாட்டுல இருக்காது. அந்த காளியோட எலும்பு தான் இது. காளியோட எலும்பு தான் இது, தலப்புள்ள எலும்பு. இந்த தலப்புள்ள எலும்பு வச்சுதான் அங்க பூஜை பண்றது. இது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பேய் பிசாசு எது வராது. அந்த சாமி எங்களுக்கு ஊட்ட கொடுத்தாதான் அந்த ஊருக்குள்ள நாங்க போறது. அந்த ஊருக்குள்ள நாங்க போறது. அந்த உத்தர கொடுக்காட்டு நாங்க போக மாட்டோம். அந்த சிவன் காளி தான் உத்தர கொடுக்குறாங்க. அந்த சிவன் பக்தர்கள் சரியா. உடுக்கு சிவன் விதையை ஏற்க கையில வச்சிருக்காருன்னா இந்த உடுக்கு தான் கையில வச்சிருக்காரு. இதுக்குதான் நாங்க நைட்டு ஜாமத்துல சிவன் நைட் ஆயிட்டு போவார். அந்த ஜாமத்துல போறவதான் நாங்க கூடு போறாங்க. அந்த ஜாம கோடாங்கி நாங்க சாம கோடாங்கி சாம கோடாங்கி சாம கோடாங்கி அதான் சொல்றோம் அர்த்தம். இப்ப இந்த மூத்த பையனுடைய எலும்பு அப்படின்னு சொல்றீங்க. தலப்புள்ள எலும்பு, தலப்புள்ளோட எலும்பு, தலப்புள்ள எலும்பு. இது எப்படி கண்டுபிடிச்சு? இது எப்படின்னா சுடுகாட்டம் போகும்போது எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு அகோரிகள் கொடுத்துருவாங்க. எங்களை கொடுத்துருவாங்க. கண்டுபிடிச்சோம். நீங்க போனா கிடைக்காது. நாங்க போனோம்னா கண்டிப்பா அது கெடுத்துருவாங்க. அது இது வச்சுதான் நாங்க பூஜை பண்றது. இந்த பூஜை பண்றதுக்காக இந்த எலும்பு நைட் நேரத்துல கழிச்சோம்னா எனக்கு பேய் பிசாசு எது வராது. இந்த தலப்புல மை, இதுதான் தலப்புல மை. அப்படின்னா மைனா எப்படி? மை தலப்புல மயில இருந்து இந்த இது மூளையில இருந்து எடுத்துக்கிறது. அது இதான் உண்மையான மையே தான். இது உண்மையான அஞ்சல மைய சொல்றது. அஞ்சல மை ஆகப்பட்ட மாதிரி மை இருக்குது. சஞ்சல மை, ஜாதல மை, ஊதுல மை, சகர மை, தூதுல மை, இத்தனை மை இருக்கு. இத்தனை மை என்பது புண்ணியம் இல்லாத மை. அஞ்சல மை தான் இது தலப்புல மை. இந்த தலப்புல மை என்பது இந்த கால் நரம்பு, இந்த நரம்பு இது எடுத்து அப்படியே சுண்ட வைக்க, குழம்பு சுண்ட வைக்கிறோம்ல, அது மாதிரி சுண்ட வச்சு தலப்புல ஓட்ட சுண்ட வைக்கிறது. சுண்ட வச்சு எடுத்து அதுல இருந்து உருவாக்கி எடுத்துக்கிறது தான். உங்களுக்கு கரையவன் ஒரு ஆகணும்னா, உங்களுக்கு ஒரு மங்கை என்பது ஏதாச்சும் ஒரு குழப்பம் பண்ணணும்னா அந்த மங்கை கண்ணுக்கு முன்னாடி நீங்க கடணும்னா அது காட்டுறாரு. உங்க வீட்டுல இருக்க வேண்டிய யாராச்சும் காணாம போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. ரெண்டாவது உங்க வீட்டுல செய்வன ஏவல் பில்லி முகமாட்ட காத்து கருப்பு சுனிய பேய் பிசாசு எது இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும். அது ரெண்டாவது மயிலுடைய செயல்பாடு. செயல்பாடு ரெண்டாவது யூஸ் பண்றதுக்கு பொறுத்தளவு இருக்கு. ரெண்டாவது இது 2 வகை இருக்குது. இந்த மை என்பது பூசிட்டு போனா, நெத்தில பூசிட்டு போனோம்னா 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா அது நம்ம கரெக்டான நேரத்துல போனோம்னா நம்மள பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு யாரு பிடிக்கும்னு நினைச்சிருங்களா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு தேடி வருவாங்க. அதான் இந்த மயிலுடைய அது 2 வகை இருக்குது. ரெண்டாவது அஞ்சலமை என்பது உருவாக்கி கொடுக்கணும்.
உருவாக்கி கொடுத்தாதான் பலன் பழகும். நம்ம சும்மா வச்சுட்டு நம்ம நெத்தியில பேசிட்டு போயிட்டோம்னா பழிக்காது. அதுக்கு வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு நேர காலங்கள் வச்சு கொடுத்தாதான் நீங்க நினைச்ச பெண்ணு கண்ணு கிடைக்கும், நினைச்ச படிப்பு கிடைக்கும், நினைச்ச உத்தியோகம் கிடைக்கும், நினைச்ச ஒரு அரசாங்கம் கிடைக்கும், உங்க அப்பா அப்பா கிடைக்கும், உங்க வீடு வாசல் கிடைக்கும். இல்லாட்டி போய் சம்பந்தம்லாம் நான் பூசிட்டு போவோம் அப்படி சொல்லி பூசிட்டு போனீங்கன்னா அது கிடைக்காது. இந்த இடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் மன்னிச்சுக்கிறோம். இல்ல என்ன பதிவுனா, இப்ப இது மாதிரி நீங்க ஏதோ மந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க வாழ்வாதாரமோ வாழ்க்கையோ அவங்க நினைச்ச காரியமோ நடக்கும்னு சொல்றீங்க. நடக்குது. ஏன் இந்த மைய நம்ம சமுதாயத்துல இருந்து ஏன் பலிக்காதுப்பா? பலிக்காது. தன்னோட ஜோசியம் தனக்கு பலிக்காது. ஓகே ஓகே. எப்படி சொந்த ஊர்ல என்னதான் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தன்னோட ஜோசியம் தனக்கு பலிக்காது. நான் லட்ச ரூபா வச்சிருக்கிறேன், லட்ச ரூபா வச்சிருந்தா கூட ஆனர் உண்மையத்துல இருந்து அது எனக்கு சொந்தமானது கிடையாது, ஆனருக்கு சொந்தமானது. சரியா? இன்னைக்கு கொடுக்குற காசு வச்சுட்டு நான் கோயில் கட்ட முடியும், குபாசம் நடத்த முடியும், சாப்பாடு சாப்பிட முடியும். சரியா? கண்டிப்பா எனக்கு சேர வேண்டிய காசு என்பது கண்டிப்பா நீ கொடுக்க வேண்டிய தேவையாது, ஆண்டவன் கொடுப்பான். சரியா? அந்த அடிமைகளில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா? நாங்க வந்து என்னது ஏன் தெரியுமா, கூத்தாடிகள் அப்படின்னு சொல்றது பழங்குடிகள். நாங்க கூத்தாடிகள் பழங்காடிகள் வாழ்ந்தவங்க, மலை பகுதியில் வாழ்ந்தவங்க. எங்களுக்கு தெலுங்கு தெரியும். இங்கிட்ட வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிறகு இங்க வீரபாண்டி கட்டபொம்மன் சேர்ந்தவரை நாங்க என்பது வெள்ளக்கார சேர்ந்தவரை தமிழ் தெரியும், தமிழ் பேசுறீங்க கொஞ்சம் தமிழ். எங்களுக்கு பிரிவினை இங்கிலீஷ், தெலுங்கு 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 தெலுங்குல பேசுவா, தெலுங்கு வேணாம், மக்களை புரியாது, மக்களுக்கு புரியாது. சரி ஓகே. இப்போ வந்து நீங்க தலைமையனுடைய எலும்பு வச்சு சொன்னீங்க, அது மைய பத்தி சொன்னீங்க. இது அந்த குச்சியை பத்தி சொல்லுங்களேன். இது நாகத்தலை வேறு. நாகத்தலை வேறு குழந்தை இல்லாத பெண்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருக்கிறாங்களா, இந்த வேர் என்பது அரைச்சி கண்டிப்பா என்பது பசும்பால்ல கரைச்சி கண்டிப்பா என்பது சுத்தமோட நிறைச்சி இது குடிச்சாங்கன்னா அன்னைக்கு என்பது கண்டிப்பா ஆணும் பெண்ணு இறைஞ்சாங்கன்னா அந்த கண்டிப்பா கருவு தங்கும். இது உறுதி. என்ன அப்பன் என்பது கண்டிப்பா என்பது கும்பல் ஜக்கம சத்தியமா உறுதி. இரண்டாவது இது வந்து என்பது இது வந்து மணி மாலை. இது மணி மாலைன்னா என் ஜக்கமா போட்டிருக்க மணி மாலை. இந்த மணி மாலை என்பது தேங்கால கட்டி வீட்டுக்குள்ள போடணும். வீட்டுக்குள்ள போட்டா அவங்க வீட்டுக்கு வேண்டிய துஷ்டம் தோதிகள் எல்லாம் அவங்க கூட்டி எடுக்கும் போது ஏதோ தகடு கிழி அவங்க வீட்டுல எந்திரிச்சு நீங்களே வெளிநாட்டு போயிட்டீங்க, வெளியூர் போயிட்டீங்க, அந்த வெளியூர் போகும்போது என்பது நானே பார்த்துட்டு உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு தகடே போட்டுறேன், ஒரு தாயத்தே போட்டுறேன். அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த தறிய தெரியாதுன்னா இந்த மணி மாலை, இந்த மணி மாலை என்பது கண்டிப்பா என்பது எடுத்து அவங்க என்பது கண்டிப்பா என்பது ஒரு ரூம்புல கண்ணுக்கு தெரியாமலே போட்டு காலையில் கூட்டும் போது தகடும் சேர்ந்து வந்துடும். இது உறுதி. அதான் ஒரு சக்தி. ஓகே. அடுத்ததாக இது வந்து ஓபி. கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களோ வெளியூர்ல இருக்கிறவங்களோ வெளியே பயணம் போனவங்களோ இல்ல காணாம போனவங்களோ அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஓபி. காணாம போயிட்டாமா, ஃபாரின்ல போயிட்டு காணாம போயிட்டாங்க. எங்க இருந்தாலும் இந்த ஊர்ல இருந்தா காணாம போனவங்களும் சரியா, வெளியூர்ல காணாம போனா சரியா, கண்டுபிடிச்சு கொடுக்க இந்த சோவிதான். இது ராத்திரி வந்து சொல்றது வந்து குருடுப்பு. இது இருந்தாதான் ஒரு பவர் உங்களுக்கு. இது வந்து என் அப்ப சிவனோட சொத்து கண்டிப்பா என்பது இதான் வந்து என்பது கண்டிப்பா என்பது கருங்காலி பிரம்பு. இது இருக்கிற வரைக்கும் என்பது அந்த குடும்பத்துக்கு என்பது நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா இது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இந்த திசை காட்டா இந்த திசை போயிடும், இந்த திசை காட்டா இந்த திசை போய், இந்த திசை காட்டா இதுதான் கருங்காலி பிரம்பு. கருங்காலி மாலை சொல்றாங்கல்ல, அந்த கருங்காலி மாலை வேற. கருங்காலி மாலைக்கு அவன் சக்தி இருக்காது. இது கருங்காலி பிரம்பு. இது வந்து அடி தூரோட வர்றது. சரியா? இது வந்து மரத்துல வர்றது. இது அது வந்து கொட்டையில வர்றது. சரியா? இது வந்து கொடி என்பது வர்றது வேற, இது வந்து அடிக்கடி வேற. ஆலமரம் வேற, ஆலமரம் வேற. அது வந்து கொட்டை விழுகிறது. அந்த கொட்டை எடுத்து வந்து செஞ்சுட்டு இருந்தா இதான் இது வந்து நவாப்பழ கொட்டை. ஆமா, இது நவாப்பழ கொட்டை இருக்குது. நவாப்பழ மரம் இருக்குல்ல, ஆமா, அது பெருசா இது பெருசா? அதான் பெருசு. அதனுடைய வரலாறு அதான். வரலாறு உங்களை வந்து வழிகாட்டுறது இந்த கருங்காலி. இந்த மூலையில போனோம்னா இது தெரிஞ்சிடும். இது செங்கிட்டு செய்விலையா, இது ஏவலா இல்ல பில்லியா சூனியமா காத்தா இல்ல கர்ப்பத்துல என்ன வேதனையா இருக்கா அப்படி கண்டுபிடிச்சோம். சரி. இரண்டாவது இது வந்து இது தலைப்புள்ள எலும்பு. இது எலும்பு என்பது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பம் வராது, எந்த ஒரு வேதனை வராது. நீங்க அழிச்சாலும் இந்த உணவு அங்கிட்டு போன மாதிரி நீங்க மைக்கு விட்டு வந்துருவீங்க. இது ஒரு சக்தி, அவ்வளவு சக்தி. நாங்க திருப்பி அடிக்க மாட்டோம். நாங்க திருப்பி என்பது கண்டிப்பா
வையவ மாட்டோம். அந்த ஒரு சக்தி என்பது இருக்குது. இரண்டாவது. மூணாவது என்பது கண்டிப்பா என்பது லிங்க பிரசாதம் இருக்கு. லிங்க பிரசாதம் அதான் இறுதி பிரசாதம் சொல்றது. எல்லாரும் திண்ணீர்னு சொல்லுவாங்க. ஆனா திண்ணீர் என்பது நாங்க வச்சிருக்க மாட்டோம். இது வந்து இருகால் சுடுகால் சாம்பல். சாம்பல் அங்க எடுக்கிறது சுடுகால் சாம்பல். இது வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். பெண்களுக்கு நெத்தியில பூச கொடுக்க மாட்டோம், கர்ப்பத்தில் கொடுக்க மாட்டோம். இதான் இறுதி பிரசாதம் சொல்றது. இறுதி பிரசாதம் கடைசியில சாகிறதுக்கு முன் பிறகு அந்த பிரசாதம். இதான் இறுதி பிரசாதம். இந்த இறுதி பிரசாதம் என்பது கண்டிப்பாக நெத்திலே பூச கூடாது, நெஞ்சுக்குள்ள வைக்க கூடாது. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கண்டிப்பா பாதத்தில் வச்சு கும்பிட்டாங்கன்னா அது கண்ணுக்கு முன்னாடி காட்டி தந்துடும். அதான் இறுதி பிரசாதம் சொல்லுது. இதான் கடைசியில வந்து சேர்றது இறுதி பிரசாதம் சொல்லுது. இது திண்ணீர் கிடையாது. திண்ணீர் என்ன வெள்ளையா இருக்கும். இது வந்து எரிக்கும் போது இருக்கும்போது அங்கே இருப்போம், அங்கே இருப்போம். அதுக்குதான் சுடுகாட்டை கூப்பிட்டேன். இன்னைக்கு சுடுகாட்டுல இருந்து புறம் எரியல. இன்னைக்கு புறம் எரியல. இன்னைக்கு புறம் எரிஞ்சிட்டு நான் உங்களை நேற்று புறம் எரிஞ்சிச்சு. நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நான் கூப்பிட்டேன். அவர் பயப்பட்டாரு கண்டிப்பா. சரியா இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு தினத்துல நம்ம போவோம். சரியா சுடுகாட்டுல நான் சுடுகாட்டுல பூஜை பண்ணி புக் ஆகாது. என் சிவன் சத்தியமா சொல்றது, நான் கும்புற சிவன் சத்தியமாக நான் கும்புறது கண்டிப்பா அந்த பாதாள காய்கறி சத்தியமா சொல்றேன், ரெட்ட கால் சத்தியமா சொல்றேன். நாங்க கோழி அடிச்சு அங்கேதான் சாப்பிடுறது. சுடுகாட்டுல தான். அடுத்ததாக இது வந்து காசி தீர்த்தம் சொல்றது. காசி தீர்த்தம் சொல்றது அது சுத்தமான பெண் என்பது கையில் என்பது அது வந்து நீர் இடத்துல போட்டாங்கன்னா அவங்க கையில் கண்டது கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பா அஸ்பமா மாறிடு. சொல்ற புரியுது இல்லையா? இப்ப இங்க திருத்தம் கிடையாது. அந்த பெண்ணோட மனசு சுத்தமாக இருந்து அந்த மனசுல எந்த ஒரு குறை இல்லாம இருந்து அந்த மனசுல இருந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மனசுல இருந்து ஒரு லோட்டா தண்ணி எடுத்து இதுல போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்படி அதை போட்டு அதை கண்டிப்பா கொடுத்தோம்னா அது தஸ்பமா மாறிடும். அந்த இதுக்காக அதை பயன்படுத்துறேன். சரி, இப்ப வந்து நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளை பத்தியுமே ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. இது அடுத்தபடியாக நீங்க வந்து குடுகுடுப்புகாரனா சோசியம் சொல்லுவீங்க. அதை தாண்டி வேற என்னென்ன செயல்பாடுலாம் நீங்க செய்வீங்க? செய்வினை எடுப்ப, செய்வினை, ஏவல், முகமாத்து, சூனியம், பேய், பிசாசி, கர்ப்பத்தில் உள்ள வேதனை, கர்ப்பத்தில் உள்ள குழப்பம், கர்ப்பத்தில் உள்ள நோய், வெளிநாடு பயணங்கள், வெளிநாடுல தொலைஞ்சு போனவர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இணைத்து தரும் பொருளாதாரங்கள். ஏதாவது இந்த பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பொருள் கண்டுபிடித்து கொடுக்கலாம். இணைத்து முடியும். அனைத்து சகோதரம் முடியும். ஓகே, இந்த விஷயம் எல்லாமே நீங்க பண்றீங்க. ஓகே, இப்ப நீங்க இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, சுடுகாட்டுல இருந்து நீங்க நைட்டு கிளம்பி ஊருக்குள்ள போறீங்க. அதே மாதிரி அந்த உங்களுடைய சக்கம்மா வந்து இந்த ஏரியாவுக்கு போங்க, இந்த ஏரியா போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதை பத்தி சொல்லுங்க. சுடுகாட்டுல இருந்து ஏன் போறீங்கன்றத பத்தி. நாங்க சுடுகாட்டுல இருந்து வாழ்ந்தவங்க தான். ஓகே, சுடுகாட்டுல இருந்து நாங்க வாழ்ந்தவங்க. நாங்க வந்து பழங்குடி மக்கள்கள். எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. நாங்கள் வாழ்ந்தது வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க வாழ்ந்தது வந்து சுடுகாடு தான். ஆனா இப்பதான் அது சுடுகாடுதான் வச்சுட்டாங்க. ஆனா அப்ப வந்து சுடுகாடு கிடையாது, அது மையான. அது மையான மாதிரி இருந்தது. அது மையானம் இருந்தது. எல்லாரும் தங்கலாம், எல்லாரும் தங்கலாம். குடும்பத்தோட நாங்க தங்கியிருக்கும் போது வந்து அங்கிருந்து வாக்கு வந்து எனக்கு சிவன் கொடுத்தது. அந்த வாக்கை வச்சு எனக்கு கல்யாணத்தை வந்து சொல்றது. அந்த கிராம தேவதை ஒண்ணு இருக்கு. அந்த கிராம தேவதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிராம தேவதை உத்தரவு கொடுத்தாதான் ஊருக்குள்ள போக முடியும். பிள்ளை போக மாட்டோம். அந்த குறிப்பிட்ட அளவுதான் சொல்லிட்டு வந்துரும். அந்த கிராம சொல்ற வாக்குதான் நாங்க. சரி, இதுல உங்களுக்கு இந்த சாத்தான் அப்படின்ற பேயி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதை நீங்க பாத்துருக்கீங்களா? அது உண்மைதானா? அது எப்படின்னா, சாத்தான் வந்து கண்டிப்பா நேரடியா வந்து நம்ம மோனிக்கு வரவே வராது. ஏன் எங்க பின்னால வரக்கூடாது, எங்க முன்னால முழிக்கூடாது, எங்க பின்னால வரக்கூடாது, எங்க எதற்கு வரக்கூடாது சொல்றாங்கன்னா, எங்க பின்னால வர பண்ணி சாஸ்தான் எங்களை வந்து எது பாதிக்காது, எங்களை எதையும் பாதிக்காது. எந்த ஒரு சாஸ்தான் வந்து எங்க தொடாது வராது. அந்த பின்னால வந்துகிட்டே இருக்கும். எதற்கு வந்தவங்களா அவங்கள அடிச்சிடும். அது காத்து மாதிரி தான் வரும். ரெண்டாவது 3 வகை இருக்குது. அது செத்தவங்க இருக்காங்களா, அவங்க வர மாட்டாங்க. தூக்கு போட்டவங்க, மருந்து குடிச்சவங்க, இந்த அடிபடி செத்தவங்க, இந்த போக்குவரத்து செத்தவங்க, இந்த 4 பேர் தான் வருவாங்க. அதுல வந்து இந்த வீதியில திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வீதியிலே திரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வீதியில திரிஞ்சிட்டு இருக்கும் போது நாய் குலைச்சிட்டு இருக்கு. கரெக்டா 12 மணி 11 மணில இருந்து 12 மணி 1 மணிக்குள்ள நாய் குலைச்சிட்டு இருக்கும். அதுல கண்டுபிடிச்சிடலாமா? ஏன் கரெக்டா அந்த டயத்துல மட்டும் குலைக்குது? அது கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அது கண்ணுக்கு மட்டும் தெரியும். சாத்தானோட கருவி அதிக மட்டும் அதிகம்.
ஒன்றவனே ஆடு மாடு கோழி குஞ்சு இதுதான் மட்டும் எடுக்கும். அது சரியா? இது எந்த உசுராட்டி ஒரு உசி எடுத்து போயிடும். நாங்க பின்னல வரும்போது எங்க பின்னல வரக்கூடாது, எங்க முன்னால பார்க்க கூடாது, எங்க எதற்கு வரக்கூடாது சொல்லாங்க. ஏன் காரணம் இதுக்குதான். அதுக்காக சொல்றாங்க நைட்ல உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க. ஏன் காரணம்னா இந்த சாஸ்திரம் பின்னல வந்துகிட்டு இருக்கு. அது காத்து மூலம் தான் வருது. காத்து மூலம் வருது. அது உருவத்தை பார்த்தோம்னா இந்த துணியை எடுத்து கண்டிப்பா உங்க போல கண்டிப்பா ஆளுங்க பார்க்கணும்னு நினைச்சுன்னா இந்த துணியை எடுத்து பார்த்தோம்னா இப்படி தொலைஞ்சு போனா அது முகத்தை பார்க்கலாம். முகத்தை மட்டும் பார்க்க முடியும். அது உருவத்தை எல்லாம் பார்க்க முடியாது. உருவம் எல்லாம் கிடையாது. காலு கிடையாது, கை கிடையாது, எது கிடையாது. அது முகத்தை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சுன்னா அது யாரு, எந்த வீட்டுல செத்த பெண்ணு, எந்த மூலையில செத்த பெண்ணு, எந்த ஊர்ல செத்த பெண்ணு அப்படி கண்ணல பார்க்கணும்னு இந்த தூள் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த முகம் மட்டும் தெரியும். அந்த முகம் மட்டும் தெரிஞ்சது அவங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க அதை நம்புறீங்களா? அதெல்லாம் உண்மைதானே? இருக்கிறது உண்மைதான் சொல்றேன். ஏன் சிவன் சத்தியமா சொல்றோம். நாங்க உண்மை பேய்ன்றது உண்மை. நாங்க பேயோட வாழ்ந்துட்டு இருக்கோம். பேயோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க சரியா பிசாயோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க குடும்பம் என்பது எங்களுக்கு கிடையாது. நாங்க இருந்தது மை தான். இந்த மை தலைவி நாங்க உட்கார்ந்துட்டோம்னா சுடுகாட்டேன்னு கண்டிப்பா உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல நீங்க சாப்பிட்டு போறவங்க நாங்க சரியா அப்படி விட்டவங்க. இன்னைக்கு நீங்க சமைச்சு சாப்பிடுவோம் வச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பிடுவோம் நம்ம 1 மணிக்கு சாப்பிடுவோம், 2 மணிக்கு சாப்பிடுவோம், நைட்டு 11 மணிக்கு சாப்பிடுவோம், எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் நாங்க ரெடி. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அதெல்லாம் உண்மைதான். அந்த இடத்துல வாழ்றவங்க தான். அதனால உங்களுக்கு நாங்க அகோரிகள். நாங்க அகோரிகள்னா நாங்க 9 சிவன் பக்தர்கள். அப்படின்னா சிவனோட எங்க வாழ்ந்தான் சிவன் அடியன் வாழ்ந்தாரு. அந்த அடியன் வாழ்ந்த இடத்துல இங்க நாங்க வாழ முடியும், அங்கேதான் வாழ முடியும். நாங்க பழங்குடி மக்கள்கள். நாங்க வாழ்ந்தது மைனாரத்தை வாழ்ந்தவங்க. எங்க வீடு வாசல் கிடையாது. நாங்க வீடு வாசல் இப்பதான் வீடு வாசல் இருக்குது. இப்பதான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். அப்ப வீடு வாசல் கிடையாது. மரம் செடி கொடிதான் இருந்தோம். எங்க அப்பா அம்மா வாழ்ந்தவங்க, எங்க முன்னோர்கள் வாழ்ந்தவங்க எல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்தாங்க. அப்ப நான் இங்க வாழ்ந்த முடியும், அங்கேதான் வாழ முடியும். என் பிள்ளைங்க வாழ முடியும், அங்கேதான் வாழ முடியும். அந்த இடத்துல வாழ்ந்தவங்க. நீங்க இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கேதான் சாப்பிடுங்க. வாங்கி போய் சாப்பிடுவீங்க, அங்கே சாப்பிடுவோம். எந்த ஜாமாத்துலயும் எந்த நேரத்திலேயே இருட்டே சாப்பிட மாட்டோம். சொல்றது புரியுதா இல்லையா? ஆனா நைட்டு குளிர் பறிக்கும் நேரத்துல சாப்பிட்டுதான் போகும். சரியா? சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, ஊருக்கெல்லாம் நீங்க வந்து கூடு சொல்லிட்டு காலையில நீங்க வருவீங்க. காலையில வந்து குடுக்கற காசை வாங்கிக்கிட்டு இந்த சாப்பாடு எல்லாம் வாங்குறீங்கல்ல, பல வீட்டுல சமைச்ச சாப்பாடா ஒன்னா சாப்பிடுறீங்கல்ல, அது அந்த அது ஏன் வாங்குறீங்க? அது ஏன்? ஏன்னா பல வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு பிடிக்கும். புரியுதா இல்லையா பிரபு? பல வீட்டு சாப்பாடு என்பது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. நீங்க சுடுகாட்டுல என்பது இந்துக்கள் வர்றாங்க, கிறிஸ்டின் வர்றாங்க, முஸ்லீம் வர்றாங்க, நேர்மையான வர்றாங்க, நன்மை வர்றாங்க, தீன்மை வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. அந்த இடத்துல வச்சு நாங்க சாப்பிடும் போது 10 வீட்டுல நாங்க சாப்பிட்டு வாங்க அங்க வாங்கி சாப்பிடும் போது அது எங்களுக்கு மனசு திருப்தியா. புரியுது. சொல்றது புரியாத? நல்லவும் வர்றான், கெட்டவும் வர்றான், பணக்காரன் வர்றான், ஏழையும் வர்றான், கடைசியில வர்றான் வந்து இந்த முழங்கால கூட இல்லாம வேட்டி இல்லாம வர்றான். கண்டி பண்றது அந்த இடத்துல நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு எல்லாம் சரிசமம், எல்லாமே சமம், எல்லாம் சரி. நகை நட்டு எங்களுக்கு தேவை கிடையாது. நகை நட்டு சொத்து வேண்டாம். எங்களுக்கு தேவை கிடையாது. என்ன இவன் ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கு என்பது கண்டிப்பா கடமைப்பட்டது. நாங்க எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவன். முக்கியமா அதை கடைபிடிக்கிறீங்க. பசின்னு வரும்போது யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஏழ்மையா கொடுத்தாலும் வாங்குவோம், பணக்கார கொடுத்தா வாங்குவோம். கண்டிப்பா இல்லாதவங்க கொடுத்தாலும் வாங்குவோம், பணக்கார கொடுத்தா வாங்குவோம். கண்டிப்பா இவன் தான் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன் கிடையாது. அந்த ஏற்றையும் ஏத்துக்குவோம். சரியா? ஆனா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். அவ்வளவுதான். யாரு என்பது என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் உதவி செய்வேன். சக்தியை நம்பினவர் கைவிடப்பட்டார். ஓகே, அடுத்த ஃபைனல் क्वेश्चन. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இப்ப தாத்தா உங்களுடைய அப்பா வந்து தொழில் பண்ணிருப்பாங்க, நீங்க பண்றீங்க. உங்களுடைய பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. உங்களோட இது முடிஞ்சிச்சு. ஏன் அப்படிங்க? ஏன்னா பரம்பரை தொழில் மூணு வகை இருக்கு. ஓகே, தாத்தா அப்பா மூணு தலைமுறை முடிச்சு. ஏன் பிள்ளைகள் என்பது இது எடுத்து நடத்த முடியாது. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, நடத்த முடியாது. ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு வந்து 2 வயசுல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். 2 வயசுல இருந்து சோறு குடுக்கல எனக்கு. ஆனா கண்டிப்பா வந்து இது கொடுத்துட்டு இருந்தார். என்னது கொடுத்தாங்க? இந்த மைய ஒன்று கூட்டிட்டு போறது, அங்கே போறது, இங்க போறது, அந்த பயம் இல்லாம எனக்கு இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு தாத்தா கூட்டிட்டு போறாரு. இப்ப என் மகனை நான் கூட்டிட்டு போறேன். அவன் வந்து எந்த முறையத்துல போறானோ எனக்கு தெரியாது. என்ன 3 முறையும் முடிஞ்சிச்சு. இந்த 3 முறையோட கடல் தரையை போயிட்டு
இந்த கங்கையில சேர்த்துட்டு நாங்க என்பது எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டு எல்லாம் சிவனையும் அப்படின்னு சொல்லி வந்துருவோம். அதுக்கப்புறம் என்பது கண்டிப்பா சிவன் எந்த வழி விட்டாரோ அந்த வழி, சிவன் என்ன சொல்றாரோ அப்படியே நடந்து அந்த வழி தான். ஓகே, இப்ப உள்ள காலகட்டத்துக்கு மக்கள் வெளி மக்கள் உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? போன் நம்பர்லயே போன் பண்ண சொல்லுங்க. எந்த வீரியத்தையும் அந்த வீரியத்தை நான் கிரிக்கெட்டே சொல்லிடுறேன். ஓகே ஓகே, போன்ல சொல்லிடலாம். செய்வரையா இருந்தாலும் டெவலப் ஆயிடுச்சு. இல்ல நேரடியா கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஓகே ஓகே, மலேசியால இருந்தாலும் கூப்பிட்டாலும் வந்துருவேன். இல்ல இங்க இருந்த பக்கத்துல இருந்து இந்த அருகில இருந்து கலை இருந்து கூப்பிட்டாலும் வந்துருவேன். சரியா? ரெண்டாவது அவங்க மனசுல என்ன இலக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாய் வந்து மூடி நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். சரியா? தெரியல உன் வீட்டுல இப்படி இருக்குது, உன் குடும்பத்துல இப்படி இருக்குது, உன் கோயில இப்படி இருக்குது, உன் மக்கள் இப்படி இருக்குது, உன் குடும்பத்துல இருந்து என்ன நினைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா? அண்ணன் சக்தி அண்ணன் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பொருளை பத்தி சொன்னாங்க. அவங்க என்னென்ன செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குன்றது இந்த பதிவுல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அண்ணனை நீ கான்டாக்ட் பண்றாந்தா அண்ணனுடைய பேரு சக்தி, டிஸ்பிளே தெரியுற அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருவோம். நீங்க இது கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய என்ன பிரச்சனைன்றதை நீங்க அண்ணன் போன்லயும் நீங்க சொல்லிடலாம். நேரம் வர சொன்னாலுமே வந்துருவாங்க. அண்ணன் எந்த ஊரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே அண்ணன் வந்துருவாங்க. அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அண்ணன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பின்னாடி சோனுடைய சக்தி அவர் இருக்கு அப்படின்றத முழுக்க நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீட்டுல நல்ல வீடியோ பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.